ஸ்தோத்திரம் 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 சுவாமி. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனை. சென்ற வருடம் முழுவதும் மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்தி வந்த எபினேசனை குறித்து அப்பா நன்றி சொல்லுங்கள். எல்லோரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி 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 சுவாமி. எத்தனையோ சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்கள் தெய்வ நீர் எங்களை கிருபையை வழிநடத்தி வந்திரு. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு இருந்தும் தகப்பனை எங்கள் தேவைகளை நீர் சந்தித்ததற்காக நன்றி சுவாமி. எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர் தகப்பனே. அப்பா எல்லா விதமான தேவைகளும் எங்கள் இடத்துல ஒன்றும் இல்லாதிருந்தும் உமது கிருபையினாலே கர்த்தர் அந்த தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்ததற்காக எல்லோருடைய நாமங்களும் நன்றி சொல்லட்டும். ஒரு கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்கள். நன்றி 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 சுவாமி. நன்றி தகப்பனை. கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்தீரே அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா சென்ற வருடங்கள் நாங்கள் பார்த்த எத்தனையோ மனிதர்கள் இந்த வருடத்தில் இல்லை சுவாமி. அப்பா ஆனாலும் இம்மட்டும் கர்த்தர் எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நீர் காத்து கொண்டு வந்ததற்காக நன்றி தகப்பனை. நன்றி நன்றி நன்றி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இனிமேலும் உதவுவீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஒரு பாடலை பாடி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாது. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம்.
நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதமர்ந்து நாம் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. உம் பாதமர்ந்து நாம் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி சுவாமி. அப்பா, வேண்டிய உணவுகளையும் உடைகளையும் நீர் கொடுத்த நான் நேரத்திற்காக நன்றி சுவாமி. தேவையான சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்ததற்காக நன்றி தகப்பன். எங்கள் குடும்பத்தின் தேவைகளை, எங்கள் சபையின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை மகிமைப்படுத்த அவர் தமது கிருபையினாலும் தமது பிரசன்னத்தினால் நம்மை அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு பாடலையும் கூட நம்ம பாடலாம். மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்கள் சுவாமி, எங்களை அழகுபடுத்துபவர் நீங்கள் தான் சுவாமி.
மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. பொழுதில் இருந்த மனுஷன பொன் சிறகாய் மாற்றினீங்க. பொழுதில் கிடந்த மனுஷன பொன் சிறகாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான
மனுஷன மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். கரங்களை தட்டி, அப்பா நீர் எங்களை அழகுபடுத்துகிற தெய்வம் சுவாமி. அப்பா எந்த விதமோ பதவியோ பணமோ அல்ல சுவாமி, உங்கள் பிரசனை தான் சுவாமி எங்களுக்கு அலங்காரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரே. இந்த புதிய வருடத்தில் அப்பா, அந்த புதிய வருடத்தின் துவக்கத்தில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. அப்பா அப்படியாக இந்த வருடத்திலும் அப்படியெல்லாம் விண்ணப்பம் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அந்த வாக்குத்தத்தத்திற்கான ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த அந்த வாக்குகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு இன்னும் எந்தெந்த விதத்திலெல்லாம் நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டுமோ அப்பா, நாங்கள் அந்த விதத்திலெல்லாம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இன்னொரு பாடலை நாம் பாடலாம். புதிய நாளுக்குள் எங்களை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து ஆராதிக்கலாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வளர்ச்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக
தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திடும் இந்த உலகத்துல அப்பா உங்க நாமத்தினால ஒரு ஜெயம் எடுக்க எங்களுக்கு உங்க கிருபை கொடுங்க சுவாமி. நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாகாமல் நிற்பதும் உங்க கிருபை மாத்திரமே சுவாமி. இந்த புதிய ஆண்டிற்குள்ள அப்பா ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய எழுப்புதல், ஒரு புதிய பரிசுத்தம், ஒரு புதிய துவக்கத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க தகப்பன். நாங்கள் தாகமாய் கேட்கிறோம் சுவாமி. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, சபை உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இல்லாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவுளின் வஸ்திரத்தில் படி நாங்கள் உங்க நாமத்தினால் என்றும் நிலைத்திருக்கிற ஒரு கிருபையை கொடுங்க சுவாமி. அப்பா உங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கிருபையை கொடுங்க தகப்பனே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க தகப்பனே. சபையில அப்பா வேறொன்று நிற்க ஒரு கிருபையை கொடுங்க சுவாமி. சபையில் அப்பா தகப்பனை எல்லா பொறுப்பையும் எடுத்து அப்பா எங்களுடைய கடமையாக அல்ல சுவாமி, ஒரு பாரமாய் தாகமுள்ளவர்களை சபையின் வேலைகளை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. ஒரு தாகத்தை கொடுங்க தகப்பனே. நாங்கள் நிற்கிறோம் என்றால் எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலேயோ அல்ல தகப்பனே, உமது ஆவினாலே நாங்கள் நிற்கிறோம். எங்கள் சபை உமது ஆவினாலே நிற்கிறது தகப்பனே. இன்னும் நாங்கள் நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்க சுவாமி. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டினது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். இன்னொரு முறை ஆரம்பம் அற்பம் ஆனாலும் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும் என்கிற வாசனத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்தின் குறைவுகள் நீங்கட்டும், எங்கள் சபையின் குறைவுகள் நீங்கட்டும், எங்கள் குடும்பத்தின் வறட்சி நீங்கட்டும், எங்கள் சபையின் வறட்சி நீங்கட்டும் தகப்பனே. இன்னொரு முறை இந்த வரிகளை சொல்லி நம்ம பாடலாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு
சம்பூர்ணமாய் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் குறைவுகள் நிறைவாகட்டும் எங்கள் சபை குறைவுகள் நிறைவாகட்டும் எங்கள் குடும்பத்தில் வறட்சி செழிப்பாகட்டும் எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நீரப்போம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. நாங்கள் நிற்கிறோம் தகப்பன் உமது கிருபையினாலே சுவாமி. ஒரு வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி, அப்பா நீர் எங்களுக்கு மாத்திரம் அல்ல சுவாமி, எங்கள் குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல தகப்பனே, எங்கள் 1000 தலைமுறைக்கும் நீர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் நம்புகிற தெய்வம் சதா காலங்களிலும் எங்களோடு இருக்கிற தெய்வம் சுவாமி. நீர் ஜீவனுள்ள தெய்வம் தகப்பனே. இம்மட்டும் உதவினைகள் எபினேசர், இனியும் எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. இனியும் எங்கள் தேவைகளை சந்திக்கிற யெகோவாயிர இருக்கிறீர் சுவாமி. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுமோ வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா.
முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. நம்முடைய தேவன் இதோ இன்னைக்கு நம்மளுடைய தலைமுறைக்கு மாத்திரமல்ல, அவருடைய 1000 சந்ததிகளுக்கு 1000 தலைமுறைகளுக்கும் தேவனாயிருக்கிறார். வனாந்திரத்தில் ஜனங்களின் தாகம் தீர்த்த தேவன் ஆபிரகாம், யாக்கோபு, இஸ்ரவேல் நம்முடைய தேவனுமாய் இருக்கிறவர். கரங்களை உயர்த்தி, அப்பா நீ வனாந்திரத்தில் ஜனங்களின் தாகத்தை தீர்த்தது போல எங்களையும் தாகத்தையுமே தீர்த்து கொடுங்க சுவாமி. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தே, மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தே, மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டே. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எங்கள் வாழ்நாளில் உம்மை துதிக்கக்கூடிய துதிய நாவை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. உம்மை துதிக்கிற துதிய நாவை எங்களுக்கு நீங்க கொடுங்க தகப்பனே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் சபையில, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேறும்படியாக வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வலுவாமல் என்றும் காத்திடுவே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வலுவாமல் என்றும் காத்திடுவே. பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இன்னொரு முறை பாடுங்க. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. நீர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவருமாய் இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர் சுவாமி. நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிற சகாயர் தகப்பன். உமது கரங்கள் எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லது தகப்பன். நாங்கள் எதை குறித்தும் கலங்காமல் இருக்கும்படியான ஒரு இருதயத்தை கொடுங்க சுவாமி. உம்மில் நாங்கள் திடம் கொள்ளணும் தகப்பன். என் மீட்பனீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மீட்பனீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே. என் மீட்பனீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மீட்பனீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே,
ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்கிறவர் தகப்பனே. பிரசங்க வேலையை உமது கருத்தில் கொடுக்குறோம் சுவாமி. போதகர் மூலியமாக உமது வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நேராக கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 73ஆம் சங்கீதம், வசனங்கள் 15 முதல் 28 வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொல்வேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், எனது வலது கையை பிடித்து தாங்குகிறீர். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்த பின்பு சபையிலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து வருகிறதான கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷனல் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிற அனைத்து கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷனல் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் நடைபெற இருக்கிறதான அந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்போடு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். வருகிற 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பகல் 10:30 மணிக்கு நம்ம சபையிலே பெண்களுக்கான அமாவாசை ஜெபமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அன்றைய தினத்திலே திருமணமான பெண்கள் யாவரும் நீங்கள் கடந்து வந்து நடைபெற இருக்கிறதான அமாவாசை ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்போடு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். வருகிற அனைவருக்கும் மதிய உணவு சபையிலே வழங்கப்படும் என்பதை உங்கள் அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற பெண்கள் உங்கள் பெயர்களை உங்கள் டிவிஷனலிடம் சந்தித்து பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர் கோபி சாட்சி கொடுத்திருந்தார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய வேலையில் கடந்த 2 நாட்களாக நெருக்கமும் போராட்டங்களும் வந்தன. இதற்காக அதிகாலை ஜெபத்தில் நான் ஜெபித்து வந்தேன். கர்த்தர் என் எல்லா நெருக்கத்தையும் நீங்க செய்து தேவனாகிய கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் ரோஷன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் வெகு காலமாக ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு விடுதலையாக முடியாமல் இருந்து வந்தேன். புதிய வருட ஆராதனையில் போதகர் அம்மாவிடம் சந்தித்து அதற்காக நான் ஜெபித்தேன். அவர்களும் எனக்காக ஜெபித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை முழுவதுமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கினார். விடுதலை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி என்று சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி அபர்ணா சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த சில வருடங்களாக என்னுடைய பிஎஃப் பணம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து வந்திருந்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு நேற்றைய தினம் என்னுடைய மொத்த பிஎஃப் பணம் கிடைக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தின்படி என்னை நினைத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி பூங்கொடி சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய கணவருடைய காதில் திடீரென்று ரத்தம் வந்தது. நாங்கள் சபையில் சொல்லி அதற்காக ஜெபிக்க சொன்னோம். அவர்களும் ஜெபித்தார்கள். ஜெபித்து விட்டு பின்பு மருத்துவரிடம் சென்று பார்த்த பொழுது அது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. காதில் ஒரு புண் இருந்தது. அதிலிருந்து வருகிற ரத்தம் தான் என்று மருத்துவர் சொன்ன தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தால் கணவனின் ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி அமுதா சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன்.
கடந்த 1ஆம் தேதி அன்று மாலை என்னுடைய பேக் ஒன்று 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களுடன் தொலைந்து விட்டது. நான் இதை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். ஜெபத்தின் விளைவாக 3ஆம் தேதி அந்த பொருள் அப்படியே அந்த பையுடன் கிடைக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். என் பொருத்தனை செய்த தொகையை காணிக்கையாக செலுத்தவும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். மேலும் எனக்கு கிடைக்கும் முதல் 3 வருமானங்களையும் தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தும்படியாக பொருத்தனை செய்துள்ளேன். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்திலே எழுந்திருக்கும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நாம் செலுத்துகின்ற காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி சபையாராக ஒருமனதாக நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வேதத்தின் பிரகாரமாக தேவனாகிய கர்த்தர் எங்களை தேடி உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஜனங்களாக எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. இதோ ஆண்டவரே, உமது பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கை மற்றும் தசமபாகங்களை தேவனாகிய கர்த்தர் நிறைவாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் திரும்ப எங்கள் கரங்களை கொடுப்பீராக. செய்கிற தொழிலை ஆசீர்வதித்து கொடுங்க. வியாபாரத்தில் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். வருகிற வருமானத்தை 2 மடங்காய் தேவனாகிய கர்த்தர் அதிகப்படுத்தி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடனே இல்லாமல் வாழ தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இனி வரக்கூடிய காலங்களில் உம்முடைய ஊழியங்களுக்கென்றும் ஆண்டவர் உமக்கென்றும் உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும். வீணான மருத்துவ செலவுகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. மீதம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீ செய்யப்போகிற மகத்தான பெரிய காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அவர் நாமம் ஊற்றுண்ட பரி
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இன்னொரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பில் ஒரு வேண்டுகோள் என்னென்னா சொல்ல மறந்துட்டேன். சபைக்குள்ளே ஏதாவது அச்சிட்டு கொண்டு வந்து கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் முன்னதாகவே வந்து போதகரை அணுகி அல்லது என்னை பாருங்கள், இல்லைன்னா டிவிஷன் லீடரை பார்க்காம உங்கள் இஷ்டத்துக்கு வாக்கு தத்தமாக இருந்தால் கொண்ட சபைக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் யூனிஃபார்ம் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு என்னன்னு தெரியாது. யார் வேணாலும் குடிச்சிட்டு கூட இன்றைக்கி வசனம் கொடுக்குறாங்க, என்ன வேணால் செய்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் சபையில் யாரும் உங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு எந்த வேலையும் செய்யாதீங்க. ஊழியக்காரரை கர்த்தர் தலையில் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, என்னக்கிட்ட கேளுங்க, லீடர்ஸ் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சபைக்காக கொடுக்கலாம். இப்படி செய்யணும்னு உங்களை என்ன செய்வாங்க, கைட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். நியூ இயர் அன்னைக்கு எந்த புது விசுவாசியும் கூட்டிகிட்டு வரலாம். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு, நான் மறந்துட்டு அதனால சொல்கிறாங்க பின்னாடி இருந்து. அல்லேலூயா. என்னன்னா குடிச்சிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது. அது 25ஆம் வரலாம், 26ஆம் கூட வரலாம். ஏன்னா அது பொதுவான மீட்டிங், யார் வேணால் வரலாம். ஆனால் வருஷ துவக்கத்தில் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக ஜபத்தோடு வராங்க, தேவ வசனத்தை வாங்கணும்னு சொல்லி வராங்க. பரிசுத்தமான இடத்துல ராபோஜன பந்தி இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் சபைக்கு வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா தயவுசெய்து கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் அன்றைக்கு குடிக்காமல் இருந்தால் தான் சபைக்குள்ளே வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க குடித்தாங்கன்னா அவங்க சபை விசுவாசியாக இல்லையான்னு மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த சபையில் குடிக்கிறாங்கன்னு பேர் கெட்டு போயிடும், ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்பட்டு போயிடும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் இந்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு லீடர்ஸ்க்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கோம். யாராவது குடிச்சிட்டு உள்ளே வந்துருந்தாங்கன்னா அவங்கள தயவு செய்து பேசி வெளியில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆமென். சொல்கிறது கரெக்டாக? லவ்வர்ஸை கூட்டிகிட்டு வரக்கூடாது. அது அதை விட உங்களுக்கு லவ்வர்ஸ் இப்போ பாருங்கள் சபையில் எப்படி போகுது. ஆமாம், லவ்வர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே உட்காந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அநேகர் வந்து ரிப்போர்ட் பண்ணனால நான் சொல்கிறேன் இந்த விஷயம். எங்களுக்கு தெரியாது, நான் முன்னாடி இருந்தேன். எப்போயும் நான் பின்னாடி வந்து போவேன். இப்போ 2-3 வருஷம் நான் முன்னாடி உட்காந்து அப்படியே அமைதியில் உட்காந்துறேன். அல்லேலூயா. அதனால் இது எல்லாமே சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உலாவுகிற இடம். ஆனால் பரிசுத்தவான்களுடைய மியூசியமா சபை அப்படின்னா அதுவும் இல்லை. துன்மார்க்கரை கொண்டு வந்து அவர்களை நீதிமானாக மாற்றுகிற இடம் தான் சபை. நல்லா கவனிங்க. துன்மார்க்கனா இருக்கிறான், குடிச்சிட்டு கூட இருக்கிறான்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்காதான் கூட்டிகிட்டு வாங்க. அதுக்காக உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த ஆத்துமாக்காக கிரயம் செலுத்துங்க. அப்பொழுது பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாய் கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. கண்ணீர் சிந்துங்க, முழங்கால நின்று நெஞ்சில் அடித்து ஆண்டவரே இந்த ஆத்துமாவை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆனால் குடிச்சிட்டு வாசனையோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக மன்னிக்கணும். அவங்கள கண்டிப்பாக டிவிஷன் லீடர்ஸ் பக்குவமாக அவர்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா சபை பேரோ கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு பானை சோறு கெட்டு போயிடக்கூடாது. அதனால் இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சபையார் ஊக்கமாக ஜெபிக்கணும், முழங்கால் நின்று ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத கணவர் இந்து மார்க்கத்தில் நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, பெண்ணு மாப்பிள்ளை எடுக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். அல்லேலூயா. இல்லைன்னா வாழ்நாள் எல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கணும், அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? நான் பேசுகிறது கடைசி வரைக்கும் கேட்குதா? கேட்குது. அல்லேலூயா. அந்நி நுகத்தில் பிணைக்கப்படவே கூடாது. வேணாம், நமக்கு அந்த அந்நி நுகமே வேணாம். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நில்லுங்க. காசே இல்லாதவனை கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனால் ரட்சிப்பு இல்லாதவனை கல்யாணம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. பெண்ணோ மாப்பிள்ளையோ எதுவுமே இல்லை, பைபிள் வச்சுருக்கா, ரட்சிக்கப்பட்டிருக்கா, பரிசுத்தம் இருக்குதா, அபிஷேகம் இருக்குதா, கல்யாணம் பண்ணி கொடுங்க. கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி உட்கார்ந்த இடத்துலையே தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இன்னும் மழை வரப்போகுது, கடலில் உள்ள சென்னை பட்டணம் பாதி போகுது, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப சபையை நம்பி தான் ஆண்டவர் இருக்கார். மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் நம்பி இருக்கிறார்.
இந்த மனவாட்டியான சபை கர்த்தருக்கு ஜாக்கிரதையாக, என்னை மனவாட்டியாய் தெரிந்திருக்கிறீரே ஆண்டவரே, நான் பாவம் செய்யக்கூடாது, என் குடும்பம் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. வாய்களை திறந்து கேளு சகோதரனே, உன் வாய் திறந்து கேளு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சகோதரி வாயை திறந்து, ஆண்டவரே என் தேசத்தில் ஆண்டவரே என் குடும்பம் சாட்சியாய் நிற்கணும்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் சாயல் எனக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்குங்க ஆண்டவரே, கேளுங்க. வாயில திறந்து, இந்த தேசத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். வாலிப தம்பியில நல்ல கையை உயர்த்தி வானத்துக்கு நேராக உங்கள் முகத்தை திருப்பி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா பலவீனத்தின் ஆவி, பாவ இச்சைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தின் எல்லையிலிருந்து விரட்டி விடுகிறோம். சபையின் எல்லையிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே தேவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எதற்காகவும் பரிசுத்தத்தையும் இழந்து விடாதபடிக்கு எங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓரிதரபன ஷரரபா. பாசு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரனுடைய குடும்பம் திறப்பலை நிற்கணும். இந்த மக்களுக்காக கண்ணீர் சிந்தணும் ஆண்டவரே. அவரை பலப்படுத்துங்கப்பா. வாலிபம் கடந்து போகிறதுக்குள்ள கர்த்தருக்கென்று வைராக்கியமாக. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பட்டயம், கிர்யோனின் பட்டயம் என்று வெட்டத்தக்கதாக பராக்கிரமசாலிகளை எழுப்புவீராக. ரிகபர ஷகர துரபலபா. ஆண்டவரே கொடுக்கிற கீழ்ப்படிதல் உள்ள ஒரே சிந்தையுடைய மக்களை நீர் எழுப்புங்க ஆண்டவரே. ஏக சிந்தை உண்டாவதாக. ஆண்டவரே இப்படி தூதை மகனுடைய வாயில வைங்கப்பா. வார்த்தை விடுவிக்கட்டும் சாமி, விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தை வெறுமையாய் திரும்ப கூடாது ஆண்டவரே. நீ செய்ததை நினைத்து திரும்பணும் ஆண்டவரே. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று சொன்னீரே. ஏதோ புதுமை என்று எண்ணாதபடிக்கு அது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, அது விடுவிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அக்கினி. நம்முடைய ஊழியரை மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. நம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் பார்க்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை வரவழைத்திருக்கிறார். 2024 நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமென். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஆண்டு ஆசீர்வாதம் அல்ல. 2024 அது எதையும் நமக்கு செய்ய போகிறது கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் வரும் போகும். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருக்கு எப்படி உறவு இருக்கிறோ அதை பொறுத்தது தான் ஒவ்வொரு வருடமும் அமையும். ஒரு வருஷம் வேணால் ஒவ்வொரு நாளுமே அப்படி தான் அமையும். அல்லேலூயா. அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தும்படி உங்களை கேட்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் வளர உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வளருவதற்காக நீங்கள் முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த முதல் மாதத்துக்காய் நன்றி. இந்த ஜனவரி மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகிற இருப்பீர் என்று சொன்னால் ஒரு நிமிடம் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாம் சபையாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள் ஜனவரி மாதத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எழுந்து நிற்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. அப்பா, இந்த வருகிற புதிய ஆண்டிலே அவர்களுக்கு புதிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதே போல் அநேக பிறந்த நாளை திருமண நாட்களை சந்தோஷமாய் உமக்குள்ளே களி கூறத்தக்கதாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தினால் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். கர்த்தர் அவர்களை
ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். சபையின் சார்பாக உங்களுக்கு வசனம் அனுப்பப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென். இந்த முதல் வாரத்திலும் கர்த்தர் நம்மை ஜெபத்தில் வைத்திருந்தார், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த இந்த நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறமும் தொடர்ந்து நம்முடைய ரேஸ் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தோம். 7வது இந்த இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த ஜெபம் நடந்து கொண்டு தான் இருக்கும். காலையில் முடிந்தவர்கள் 5:30 மணிக்கு நீங்கள் வந்து இங்கே ஜெபம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் விசேஷமான உபவாச ஜெபம் 10:30லேருந்து 12:30 2 மணி நேரம் ஜெபத்திற்காக இருக்கிறது. அட்லீஸ்ட் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து அந்த சனிக்கிழமை ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை கேட்கிறேன். ஆமென். அதில் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணோம். சனிக்கிழமையில் யார் யார் வந்து ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொரு டிவிஷன் எப்படி, அதுலேருந்து எவ்வளோ ஆட்கள் வர்றாங்கன்னு சும்மா ரஃப் கால்குலேஷன் ஒன்று பண்ணோம். நம்பர்ஸ் அப்ராக்சிமேட் இல்லை, அது அக்யூரேட் தான். ஆனால் இன்னும் ஜெபத்துக்கு ஆட்கள் வர வேண்டும். ஆமென். ஜெபத்துக்கு சபை முக்கியத்துவம் தர வேண்டும். ஃபஸ்ட்டு டிவிஷன்லேருந்து 18 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. சனிக்கிழமை ஜெபத்தில் வந்து 18 கையவா தட்டுங்க, ஜெபத்துக்கு தான் நல்லா கையை தட்டி அவங்க உற்சாகப்படுத்து. ரைஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டிவிஷன்லேருந்து 18 பேர் வந்தாங்க. 2வது டிவிஷன்லேருந்து 14 பேர் வந்தாங்க. 14 பேர் வந்திருக்கிறாங்க. 3வது டிவிஷன்லேருந்து 5 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. 4வது டிவிஷன்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இல்லை, ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. 5th டிவிஷன்லேருந்து எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேரா? 5th டிவிஷன்லேருந்து 2 பேர் வந்தாங்க. 6th டிவிஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இல்லை, ஒருவர் வந்தாங்க. 6th டிவிஷன்லேருந்து 7th-லேருந்து 2 பேர் வந்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ஜெப நிலவரம். சபை எப்படி ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்கிற மாதிரி, மழை இந்த மாதிரி புயல் அடிக்குது, காற்று வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். அதனால் ஜெபத்தை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்கள், ஜெபியுங்கள். அதுதான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெபம் என்பது எதுவும் இல்லை, ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஆண்டவரோடு பேசணும். ஜெபம் சொன்ன பொழுதெல்லாம் நீங்கள் 2 விதமான ஜெபத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. பர்சனலாக ஆண்டவரோடு நீங்கள் பேசணும், அதுவும் முக்கியம். சர்ச்சில் வந்து நம்ம ஜெபம் பண்ணுறது 2மே முக்கியமாக கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரையும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி சபைகள் எல்லாம் சேர்ந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் 72 மணி நேரம் ஜெபத்தை அவர்கள் ஏற்படுத்த இருக்கிறார்கள். பல இடங்களிலே ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்துக்காய் தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. ஆமென். இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. விசேஷமாக மீடியா டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதில் எல்லா வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த வேலை தடையில்லாமல் நடைபெற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Thank you, Father. நன்றி. வேலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. வேலனே சொல்லுவோம், நீங்க தான் எங்களுடைய பலனெல்லாம் நீதானையா. சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். கண்
கண்மலையே ஆறுதலே ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. எங்கள் பலனாகிய கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த சாயங்கால நேரத்தில் எங்களோடு இடைப்படுவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகம் முழுவதும் ஆண்டவர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இங்கேருந்தே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு 52 செய்திகள் இங்கேருந்து கம்பல்சரி, மினிமமாக 52 செய்தி இங்கேருந்து கொடுக்குறோம். அதை எழுத படிக்க தெரிந்தவர்கள் நீங்கள் வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை எழுத வேண்டும். அல்லேலூயா. எதற்கென்று சொன்னால் உங்களுக்கு புரிஞ்ச மொழியில் நீங்கள் எழுதலாம். தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, எந்த மொழியில் வேணால் எழுதலாம். எழுதி நீங்கள் வைக்க வேண்டும். ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென். அப்போ இந்த வார்த்தைகள் எழுதி வைக்கும் பொழுது திரும்ப திரும்ப அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்போ எழுத படிக்க தெரிஞ்சவங்க அடுத்த வாரத்தில் நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கையோடு ஒரு டைரி நீங்கள் கொண்டு வரணும், ஒரு நோட் புக் கொண்டு வரணும். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு 52 செய்தியும் என்னால் மனப்பாடம் பண்ண முடியும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் தனியாக என்னை வந்து பார்க்கலாம். அல்லேலூயா. பார்த்து அந்த 52 செய்தி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்காக கின்னஸ் ரெக்கார்டில் உங்களுடைய பெயரை எழுதுவதற்கு நான் பரிந்துரை செய்கிறேன். அல்லேலூயா. அப்படி யாரும் எழுத முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அப்படி ஒரு புதிய கிருபை இருந்தால் நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள். ஒருவேளை டைரி நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் டைரியில் நீங்கள் அந்த டைரியை நீங்கள் என்கிட்ட பர்சனலாக என்கிட்டையோ அம்மாட்டையோ நீங்கள் என்ன பண்ணலாம், காண்பிக்கலாம். அதில் குறைஞ்சது 2 நாள் மெடிக்கல் லீவ், 52 நாளில் 50 வாரம் செய்தியை நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விசேஷமான ஒரு கேஷ் ப்ரைஸ், ஒரு நல்ல வெகுமதியை கொடுக்க வேண்டும். எழுதாதவங்களாம் ஆமீனே சொல்ல மாட்டாங்க. எழுதினவங்க ஐயோ இது தெரியாமல் போச்சு, பணத்துக்காக இல்லை, ப்ரைஸ்க்காக எழுதாதீங்க. ஆவியானவங்களோட பேசுவார். அதற்காக நீங்கள் எழுத வேண்டும். ஆமீன். அதை நீங்கள் கொடுக்க, அது இல்லாமல் மற்றவங்களை உற்சாகப்படுத்து. நீங்கள் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அதை காண்பிக்கலாம், மற்றவங்களை அதை உற்சாகப்படுத்தும். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2024 மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் கர்த்தரே நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி காலையில் நான் உங்களோடு பேசினேன். 4 விதமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற 4 முறைகளை நான் சொன்னேன். முதல் அப்படி ஆண்டவர் நம்ம நடத்துகிறார்னா, முதல் விதம் மற்றவருடைய கரத்தின் மூலியமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன, மற்றவருடைய கரத்தின் மூலியமாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த அவராலே முடியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5, 7, 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பினுடைய சரித்திரம் இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பம், யாக்கோபினுடைய குடும்பம், அவர்கள் அழிந்து போகிற நிலைமையிலே அவர்கள் வாழுகிற இடத்திலே பஞ்சம் வந்தது. கர்த்தர் அந்த பார்வோனை கொண்டு கர்த்தர் இந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். யோசேப்பு அதற்காக கர்த்தர் முன்னமே அந்த இடத்துல அனுப்பி கர்த்தர் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இப்போ மனுஷர் கண்களிலே கர்த்தர் தயவை கர்த்தர் கட்டளையிட செய்வார். ஆமென். சொன்னவங்களுக்கு கர்த்தர் அப்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த கிருபைகளை மற்றவர்களை பயன்படுத்தி, மற்றவருடைய கரங்களை பயன்படுத்தி நீங்கள் எங்கெல்லாம் மனிதர்களை பார்க்கிறீர்களோ அங்கே எல்லா இடத்திலும் கர்த்தர் அவருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு இரக்கத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை போஷித்து நடத்துவார். ஆமென். கர்த்தர் இப்படி பல இடங்களிலே வேதாமத்திலே செய்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே என்னென்ன வாசிக்கிறோம், அந்த தேசம் முழுவதும் பஞ்சத்தில் இருக்கிறது. பஞ்சத்தில் இருக்கிறது. சாப்பாடு இல்லை, மழை பெய்யல, தண்ணீர் இல்லை, எல்லா வகையிலும் பஞ்சத்தில் இருந்தாலும் கர்த்தர் எலியா என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் போஷிப்பதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவை போஷிப்பார், உங்களையும் போஷிப்பார்னு அர்த்தம். அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது ரிசீவ் பண்ணுவோம். நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ரிசீவ் பண்ணோம். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் அந்த நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்தவர் திருநெல்வேலியிருந்து வந்த பாஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், கர்த்தர் உங்கள் சபையில் இருக்க விசுவாசிங்க நல்ல ஆண்டோடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சு ஆமீன் சொன்னீங்களோ இல்லை பாதி தொகுத்தில் அல்லேலூயா ஆமீன் சொல்லி வச்சிங்களோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அவர் பார்க்குறது சோத்திரம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால நீங்கள் அந்த மாதிரி இப்போ பகலில் இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். யாருமே ஆமீன் சொன்ன மாதிரி தெரியல. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லுங்கள், உங்களெல்லாம் எந்திரிச்சு உட்கார வச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணி இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆமீன். அப்போ கர்த்தர் எலியாவை கர்த்தர் போஷிக்கிறார். தேசம் முழுவதும் பஞ்சம். கர்த்தர் சொல்றார், ஒரு இடத்துல போய் நீ ஒளித்துக்கொள், ஒரு வனாந்தரமான இடத்துல, அங்கே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிற ஒரு ஆற்று பக்கத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை ஒரு காகத்தின் மூலம் கர்த்தர் போஷிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதரை போஷிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எப்படியும் போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காகம் போதுமானது. அல்லேலூயா. காக்கா எப்பயும் எல்லாத்தையும் கொடுக்காது. ஆனால் காக்கானா இங்கே உண்மையான காக்கால எந்த ஒரு பறவையும் நமக்கு கிடைச்சது சாப்பிடலான்னு பார்க்கும். ஏன்னா அந்த இடத்துல பஞ்சம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தரால் எல்லாம் ஆகும். கர்த்தர் போஷிக்கதற்கு போதுமானவர். கர்த்தர் காகங்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமீன். காகனா காகம் காக்காவே வரும் நினைக்க வேணாம். காக்கா மாதிரி சில ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். காக்கா மாதிரி கருப்பான ஆளு நினைக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமீன். அப்ப கர்த்தர் யாரையும் பயன்படுத்த முடியும், எந்த மனிதர்களையும் கர்த்தர் பயன்படுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், இன்னும் பஞ்சம் முடியல, 13ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, இங்க இருக்கிற தண்ணீர் தீந்து போச்சு, நீ இப்ப எங்கே போக வேண்டும் என்று சொன்னால் சாரிபாத் என்கிற இடத்திற்கு நீ போக வேண்டும். அங்கே யார் இருக்கிறா? ஒரு விதவை இருக்கிறார். அந்த விதவையின் வீட்டிலே கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, மழை பெய்யவில்லை, பஞ்சம் இல்லாடத்திலும் இருக்கிறது. அந்த விதவை சொல்லுகிறாள், எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு குமாரன் இருக்கிறான், நான் அந்த பிள்ளையும் இங்க இருக்கிற கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்றா? எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எலியா தீர்க்கதரிசி உடனே அவர் பார்த்து, ஐயோ அப்படியாமா, நீங்களே ரொம்ப பரிதாபமா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்ல, அந்த முதல்ல இருக்கிற கொஞ்சம் இருக்கிற அந்த அப்பத்தையும் எண்ணெயிலையும் ஒரு அடைய பண்ணி, அந்த ஒரு அப்பத்தை பண்ணி அதை முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடு. யாரும் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் தெரியுமா ஆண்டவர் அனுமதிக்கிறார்? அந்த எலியாவின் கையிலே அந்த அப்பத்தையும் எண்ணெயும் கர்த்தர் கொடுத்த உடனே எப்படி 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு போதுமானதா இருந்ததோ, அதே போல இந்த விதவையின் வீட்டிலே அதற்கப்புறம் வாசிக்கிற 3.5 ஆண்டுகள் தேசத்திலே கொடிய பஞ்சம் இருந்தாலும் இந்த விதவையின் வீட்டிலே மாவும் எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. என் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்நேரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவரே என்னை போஷிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் என்ன போஷிக்கிறார்னு சொன்ன உடனே ஆமென் ரிசீவ் பண்ணும். அல்லேலூயா. அதனால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்ப வேணா ஆமென் சொல்லலாம், எப்ப வேணா கையை தட்டலாம். எங்க? சர்ச்சுக்குள்ளதான். அல்லேலூயா. பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு கையை தட்டினீங்கன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அல்லேலூயா. உங்களை வேற இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை உங்களை தொடும். அல்லேலூயா. அப்போ எலியாவை கர்த்தர் போஷித்து ஆண்டவர் உங்களை போஷிப்பாரா மாட்டாரா? போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மற்றவருடைய கரங்களை கர்த்தர் பயன்படுத்தி உங்களை நடத்த ஆண்டவரால் முடியும். அதுதான் முதல் பாயிண்ட். மற்றவர்களுடைய கரங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். 2வது, கர்த்தர் எப்படி வழி நடத்துவாரோ, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். இங்கே ஆண்டவர் சில மனிதர்களை பயன்படுத்துகிறார், சில மனிதர்கள் மூலமா உங்களை ஆசீர்வதிக்கிறார். உடனே நீங்க என்ன நினைக்க கூடாது, ஏதோ அவங்கள தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி மற்ற மனிதர்களை பார்த்து அங்கேயே நின்று விடாமல், என்னுடைய சோர்ஸ், என்னுடைய உறைவிடம், என்னுடைய மறைவிடம் ஆண்டவர் தான் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் தான் இந்த மனிதனை பயன்படுத்துகிறார். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர். சில மனிதர்களை, சில ஆட்களை கர்த்தர் பயன்படுத்தினாலும் கர்த்தரே என்னை நடத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா.
கர்த்தர் ஆண்டவர் இங்கே பார்க்கிறோம், ஒரு அற்புதமான கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா கர்த்தரால உங்களை போஷித்து நடத்த முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? யாத்ராமத்தின் புஸ்தகம் அவங்களுடைய சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க எகிப்தில் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை விடுவித்து எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வருகிறார். அங்கே வந்தோடனே அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு சாப்பாடு வேணும். அவங்க சாப்பாடு கேட்கறதுக்கு முன்னாடியே சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்காய் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆமென். காலையில் எந்திரிச்சோன்னு யாத்ராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12, 13, 14, 16, 35 இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. ஏன் அப்படி புல்லட் ட்ரெயின் வேகத்தில் போகிறேன்னு நான் முடிக்கணும் டைமுக்கு கரெக்டாக. அல்லேலூயா. எனக்கு டைம் நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் இந்த வர்ஷிப் லீடர்ஸ்லாம் இங்கே இருக்கிற அந்த வாட்ச் அவங்க என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். அல்லேலூயா. அப்போ கரெக்டாக எல்லாம் டைமுக்கு போகும். ஆமென். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க ஜாலியாக இத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்கள ரொம்ப செங்கல் சுமக்க வச்சாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க. இதெல்லாம் இடத்துல இருந்து கர்த்தர் அவளை விடுவித்து புதிய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அது வனாந்தரம் தான் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நீட்டப்பட்டிருந்தது. அதனால அவங்க காலையில கூடாரத்திலிருந்து வெளியே வந்தோடனே அவர்களுக்காக மன்னா, வேதம் சொல்லுகிற தூதர்கள் உண்ணும் உணவை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அதிசயமாய் கொடுக்க ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு சாப்பிடல, சமைக்கலன்னா திடீர்னு கதவை திறந்து நமக்கு சாப்பாடு வேணும்னா ஜொமேட்டோ வேணும், ஸ்விக்கி வேணும். ஆனால் ஆண்டவர் 4000 ஆண்டுக்கு முன்னாடியே கர்த்தர் இதெல்லாம் தொடங்கி வச்சது நம்ம ஆண்டவர் தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். He is a supernatural God. அல்லேலூயா. அவருடைய கரத்தை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார், அவருடைய கரத்தை நீட்டினார் என்று சொன்னார். யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. கர்த்தர் உங்களை போஷிப்பதற்கு, உங்களை நடத்துவதற்கு அவர் தம்முடைய கரத்தை நீட்ட அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பெயர் எல்ஷடாய் என்று நான் சொன்னேன். ஆண்டவருடைய பல பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒரு பெயர் எல்ஷடாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், வேதத்தில் முதல் முறையாக 7 இடத்துல எல்ஷடாய் என்னுடைய பெயர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பெயர் அவரே சொல்றாரு. 7 தடவை என் பேர் எல்ஷடாய் சொல்றாரு. என்ன அர்த்தம் என்று சொல்லி விவரமாய் தெளிவாய் நான் உபவாச ஜெபத்திலே சில இடத்திலே சொன்னேன். இங்கே ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் ஏன் எல்ஷடாய் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், உன்னுடைய பிள்ளைகளை யாரும் எண்ணவே முடியாது, அப்படி உன் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அவர் ஆசீர்வாதத்தை சொல்லியிருந்தாலும் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆண்டவர் சொன்ன, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஜாதினா வேற ஜாதி இல்லை, பெரிய தேசமாய் உன்னை மாற்றுவேன். அப்படி சொல்லியிருந்த ஒரே ஒரு குழந்தை கூட இல்லை. ஆபிரகாமுக்கு 99 வயது. அவங்க ஒய்ஃப் ரொம்ப வயசானவங்க, குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என்கிற நிலைமை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், என் பெயர் எல்ஷடாய். அல்லேலூயா. அப்ப எல்ஷடாய்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவரால முடியும். உலகத்தில் ஆசீர்வாதம் வரணும்னா படிப்பு வேணும், அது வேணும், திறமை வேணும், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் எல்ஷடாயா இருக்கிறார். ஒன்றுமே இல்லைனால் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். மறுபடியும் யாக்கோபு சொல்றார், நான் எல்ஷடாய் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு கோலோடு போன யாக்கோபை கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அவரிடத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் எல்ஷடாய். முதல் சொன்ன கர்த்தர் மற்றவருடைய கரங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது அவருடைய கரத்தை கர்த்தர் நீட்டுகிறார். மூன்றாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக கர்த்தர் நம்முடைய கரத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. வேற உங்க கையை இல்லை, கர்த்தர் உங்க கையை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அப்பயும் ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் யார் கையை பயன்படுத்துறாருன்னு சொன்னேன்? இந்த கையை தான் கொஞ்சம் காட்டுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காட்டுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் இந்த கையை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வருடத்தில் நான் செய்ய போற பிஸ்னஸ், தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா மாற்றி தாங்கப்பா. நீங்க தான் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறீர். யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர்.
ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எப்படி இருந்தாங்க? எகிப்தில் அவர்கள் இருக்கும் பொழுது கீரைகளையும் சாதாரண விவசாயத்தையும் செய்யும் பொழுது அவர்கள் வறட்சியான பூமியிலே அவர்கள் விவசாயம் செய்தார்கள். யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க அவர்கள் கால்களினால் நீர் பாய்ச்சினார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். காலில் நீர் பாய்ச்சறதுன்னா என்னன்னா, ஒரு அடி பம்பு மாதிரி இருக்கும். அதை அவங்க அழுத்த அதிலிருந்து சொட்டா தண்ணீர் வந்து கொண்டு இருக்கும். இப்படிதான் எகிப்தியர்கள் அவர்கள் விவசாயம் ஃபார்மிங் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் இவர்களை இப்பொழுது ஒரு புதிய சீசன்ல கொண்டு வந்திருக்கிறாரு. கானான்ல பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல அவர்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இனி அவங்க ஏதோ சொட்டான ஆசீர்வாதம் அல்ல, பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்தின் நாட்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு, என் கரத்தை பயன்படுத்தும் என்று கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. இது அப்படியே ஆகும். அல்லேலூயா. பிசினஸ் பண்றவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது பண்றவங்க, டீச்சரா இருக்கிறவங்க, பிளம்பரா இருக்கவங்க, எலக்ட்ரீஷியனா இருக்கிறவங்க, நீங்க எந்த வேலையை செய்தாலும் சந்தோஷமா ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க கையை கொடுத்து அர்ப்பணிச்சு நீங்க வேலையை செய்யுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க செய்யற எந்த வேலையா இருக்கலாம், அதை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனால எதுவுமே ஒரு கீழ்த்தரமான வேலைன்றது எதுவுமே கிடையாது. பாவம் மட்டும் செய்யக்கூடாது. வேற வேலை, தவறான வேலைகள் செய்யாமல் இங்கே நல்ல வேலைகளை செய்யும் பொழுது கர்த்தர் உங்க கரத்தை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. உங்க கரம் மூலியமா நீங்க மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். உங்களுடைய மென்டாலிட்டியை கர்த்தர் மாற்ற போறார். சொட்டான ஆசீர்வாதம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம். கானான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், ஆண்டவர் மற்றவருடைய கரங்களை பயன்படுத்துவார். ரெண்டாவது, தம்முடைய கரத்தை நீட்டுவார். மூன்றாவது, உங்களுடைய கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான்காவது, எதிரியின் கையை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. யார் எதிராக இருக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறாங்களோ, யார் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வர பண்ணுவார். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாத்திருந்த இந்த எகிப்திய ஜனங்கள் அவருடைய வேலைகளையும் அவருடைய கடின உழைப்புகளையும் அவங்க ஏமாத்தி பணத்தையும் வெள்ளியும் பொன்னாடைகளையும் எல்லாத்தையும் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்கள் வெளியே போகும் பொழுது அவர்கள் போய் கேட்ட உடனே கர்த்தர் அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க செய்தார். யார் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க இடத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை வர பண்ண என் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. சொத்து காரியங்கள், வேற எந்த காரியங்களை யார் ஏமாத்திருக்கிறாங்களோ, சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எதிராக இருக்கிறவர்கள் உன் பக்கத்தில் வருவார்கள், அவர்கள் உங்களுக்காய் வேலை செய்வார்கள், அவர்கள் சம்பாதி வைத்திருக்கிற பணங்களை கர்த்தர் உங்களுக்காக இந்த ஆண்டுல ரிலீஸ் பண்ண போறாரு. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்படி செய்வாராக. ஆமென். ஏதோ நான் வாயில வந்தது கதையை விடல, உங்களுக்கு அதிகார வசனம்லாம் அதான் சொல்றேன். அதெல்லாம் எடுத்து படிக்க நேரம் இல்லை. அதை நீங்கள் படிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டே. ஹல்லேலூயா. தண்ணீரையும் நெருப்பையும் கடந்து வந்தது உண்மைதான். கடினமான பாதையை கடந்து வந்தது உண்மைதான். மனிதர் உங்கள் தலையின் மேல் ஏறி போனது உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல உங்களை செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. ஆசீர்வாதமான கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோவை ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து கேளுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 7 நாள் வராதவங்க தயவுசெய்து எல்லாம் மிஸ் பண்ணதெல்லாம் இந்த 2 நிமிஷம்
ஆண்டவரே எங்க தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நாங்கள் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பீராக, மனிதர்கள் கண்களில் தயவு இரக்கத்தை கட்டளையிடுவீராக, எங்கள் எதிராளிகள் எங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு இரக்க கட்டளையிடுங்க. எங்கெங்கெல்லாம் போறீங்களோ மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் இயேசு வளர்ந்து பெருகினது போலவே நீங்களும் வளர்ந்து பெருக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ தற்செயலா ஆக்சிடென்டா நீங்க இங்க வரல. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்னா அவர் உண்மை உள்ள தேவன். அவருடைய பெயர் எல் ஷேடாய். எல்லாவற்றையும் செய்ய அவராலே முடியும். ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து எதுவுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். அவரே எல் ஷேடாய் இருக்கிறார். அவரே எல் ஷேடாய் தேவன். அவரே யெகோவா ஈரேவா இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் எழும்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டவிழ்ப்பீராக. பரலோகம் இவர்களுக்காய் திறக்கப்படுவதாக. நீ சொன்ன 4 காரியம் மூலமாய் கர்த்தரின் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் நீட்டப்படுவதாக, சபையின் மேல் நீட்டப்படுவதாக, தொழில் வியாபாரத்தின் மேல் நீட்டப்படுவதாக. அப்பா நீர் அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு கடன்களை கட்டி முடிக்கிற ஆண்டா இருக்கட்டும் ஐயா. கடன் வாங்காமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. மனிதர்கள் கண்களில் தயவு இரக்கத்தை கட்டளையிடுவீராக. செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறீர். பாலும் தேனும் ஓடுகிற இடத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறீர். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே சபை நிரப்பப்படுவதாக. ஆவிக்குரிய வளர்ச்சி இயேசுவின் நாமத்திலே பேசுகிறோம். வம்சத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வீடு கட்ட பிரயாசம் எடுக்கிறவருடைய வீடு வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. புதிய வாகனங்களை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனம் பலனாய் மாறட்டும் ஐயா. தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்கு இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை நீங்களாக்கி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சபையின் தேவைகள் சபையிலிருந்து சந்திக்கப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் பார்த்து சந்தோஷம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.